வாங்க மக்களே, பல்லாவரம் சந்தையில் போயிட்டு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 200 வருடங்களுக்கு முந்தி ஆரம்பித்த இந்த சந்தை இப்போ கண்ட்ரோன்மெண்ட் இன்சார்ஜ் மூலயமா இதை நடத்திட்டு வராங்க. 1.5 2 கிலோமீட்டர் லென்த் உள்ள இந்த மார்க்கெட்டில் கிடைக்காத பொருளே கிடையாது. A to Z. முதல் இங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா பணியாரம், குடி பணியாரத்தில் வந்து காரம் இனிப்புன்றதை கலந்து கொடுக்குறாங்க. இது தவிர வடை, மெதுவடை, பருப்பு வடை, வாழை பஜ்ஜி, அதுக்கப்புறம் போண்டா, இது தவிர கேரளா ஸ்டைலில் இருக்கிற வாழைப்பழம், நேந்திரப்பழம் சிப்ஸு. இங்கே பாருங்கள், 1500 900 வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் மொபைல். இந்த சேர் வந்து 1200 சொல்கிறாங்க, 1100 கொடுத்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல பொருளெல்லாம் இருக்குது. வாங்க சந்தையில் போயிட்டு என்னெல்லாம் நான் இன்றைக்கி பார்த்தேன், எதெல்லாம் உபயோகமானதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேரு ரிவால்விங் உக்காந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கிற சேரு 1200 சொல்லி 1000. இந்த ரெயின் கோட் வந்து பிராண்ட் நியூ, ஜஸ்ட் 300 ருபீஸ். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஒன்று ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். எல்லாமே பிராண்டடு தான். எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்றது ஒரு ஆச்சரியமான குறி. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த பாருங்கள், இந்த பீரோ நான் பார்த்தேன். இந்த பீரோ வந்து 7000 8500 வரைக்கும் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இது பண்ணணும் இல்லை, நல்ல பார்கெயின் பண்ணி ரேட்டு கம்மியாக கிடைச்சா நீங்கள் வாங்கலாம். பட் பார்கெயின் தான் மிக மிக முக்கியமானது. ஸோ எல்லா மக்களும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களில் இருந்து எங்கெங்கேருந்து ஒரு விழுப்புரத்தில் வந்துட்டு இங்கே வியாபாரம் செய்கிறாங்க. A to Z கருவாடுலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் கிடைக்குங்க. எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும். இது 8200, இன்னொன்று வந்து 7000 சொன்னாங்க. பார்த்துட்டே வாங்கலேன். இதெல்லாம் வந்து 1500 to 9000 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். பட் எந்த அளவுக்கு கேரண்டின்னு கிடையாது. அவங்க சொல்கிறது பார்த்து நீங்கள் இது பண்ணணும். இந்த லேப்டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 2000 ருபீஸ் சொல்கிறாங்க. கேரண்டிடாக இல்லையான்னு கேட்டால் இது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுவே எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்க பார்த்தா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த லேப்டாப் வந்துட்டு ஜஸ்ட் 2000 ருபீஸ் தான் எனக்கு சொன்னார். ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்றதுனால வந்துட்டேன். ஆனால் மொபைல் பார்க்குறப்ப நல்லா இருந்தது. இந்த டேபிள் வந்து நாங்கள் வாங்கினோம் 1200 ருபீஸு. பிராண்ட் நியூ, நல்லாயிருக்கு. வெயிட் செம வெயிட், 1200. ஸோ இது ஒர்த்வைல். பசங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு, கீழே உக்காந்து படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிடலாம். 1200. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா எல்லாமே வந்து 100 50 ரூபாங்க. ஹெட்ஃபோன் எல்லாமே 50 ரூபா. அந்த கவரெல்லாம் 100 ருபீஸு. இந்த ஊசி வந்து 10-15 ஊசி வச்சு 10 ரூபா. நெயில் கட்டு 10 ருபீஸ் 20 ருபீஸு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயும் ஊசி நாங்கள் வாங்கினோம், நெயில் கட்டர் வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லானதாக இருந்தது. இது 4500 8000 ருபீஸு. இந்த டேபிள் சேரு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதை விட இன்னொன்று பார்த்தோம், அதுதான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 5500. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை, பார்கெயின் பண்ணால் இன்னும் கம்மியாக இருக்கும். இருக்கிறதுல இங்கே ஹைலைட் இதுன்னா 500 5 புடவை. 500 5 புடவை. நம்ப மாட்டீங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. 500 மக்கள் வெள்ளம் வாழ்ந்து பூந்து வாங்குகிறாங்க. இதெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் 100 ருபீஸ். 100. இந்த மிஷின் வந்துட்டு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 1500 தான். ஜஸ்ட் 1500. ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 1500 செகண்ட் ஹேண்ட் மிஷின். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சேர் வந்து 1100 கொடுத்து வாங்கணும். இந்த டேபிள் 5500. டேபிள் சேர் பாருங்கள், அங்கங்கே லாரியை கொண்டு வந்து நிறுத்திட்டு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாம் வாங்கிட்டு ஜெகதோதியாக கிளம்பிடுவாங்க. இந்த பாருங்கள், இது ஒரு பீரோ. எல்லாமே கிடைக்குங்க. கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு தரமானதாகவும் இருக்குது, மலிவாகவும் இருக்குது. ஒன்லி திங்ஸ் நம்ம ஏமாறக்கூடாது, பார்கெயின் பண்ணணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துட்டு பார்கெயின் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், ஏர் டை வச்சு விற்கிறாங்க. 200 7000 ருபீஸ் வரைக்கும். இந்த ஏர் ஆயில் கொல்லிமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், 200 ருபீஸ். அந்த பெரிய பாட்டில் பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸாம். இந்த சின்ன பாட்டில் 200 ருபீஸ். ஏர் டை, முடி வளர்கிறதுக்கும் சரி, ஏர் டைக்கும் சரி. எங்கெங்கேருந்தோ கொண்டு வந்து விற்கிறாங்க, எப்படின்னு தெரியல. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக முடி வளருதுன்னு சொல்லிட்டு.
வாங்குறாங்க, வாங்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்கு தான் ஆசை விட்டது சொல்லுங்கள்? 200 நம்ம வாங்கிட்டு சாம்பிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 200 பீஸ் ஒரு சின்ன பீஸ் வாங்கணும். இது பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 400, 500, 600, 700 ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் வாங்கலாம். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. திஸ் இஸ் 450 ருபீஸ். பார்கெயின் பண்ணால் கம்மி பண்ணுவாங்க நார்த் இண்டியன்ஸு. பெரிய சைஸும் இருக்குது, சின்ன சைஸும் இருக்குது. பட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய பேக் பிடிச்சிட்டு குடும்பமாக வந்துடுறாங்க வாங்கிட்டு போகிறதுக்கு. எல்லா பொருளுமே இங்கே கிடைக்குது. செகண்ட் ஹேண்டாகவும் கிடைக்குது, புதுசாகவும் கிடைக்குதுன்றதப்போ இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூ வாஷிங் மிஷின் நியூவும் இருக்குது, ஓல்டும் இருக்குது. கேரண்டி கொடுப்பாங்களான்றது தெரியாது. நீங்கள் தான் வந்துட்டு இது பண்ணிக்கணும். இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கூட வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கினார். எவ்வளோன்னு கேட்டால் சொல்லலை. நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ரிட்ஜு. எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு யூடியூபராக நான் வந்து எல்லாமே பார்த்து சொல்லணும்ல. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கிடைக்குது. நீங்கள் போய் பார்த்து பார்கெயின் பண்ணி வாங்கலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்க வந்து வெள்ளிக்கிழமை எவ்ரி ஃப்ரைடே இவங்கெல்லாம் மார்க்கெட்டு வரக்கூடிய மக்கள் தான். ஒரு நாள் வந்துட்டு ஓடக்கூடிய மக்கள் கிடையாது. அவங்களே சொல்கிறாங்க என்ன ஏது இருக்குன்றதை வந்து கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்காதது ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. பட் ரேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். ஸோ எல்லா கடைகளும் இது மாதிரி தான் இருக்கும். எல்லா கடையும் இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு வாங்குவாங்க மக்கள். சரிங்களா? அடுத்த கடைக்கு என்ன போக போகிறோன்றதை பாருங்கள். இந்த டேபிள் சேரு போன வாட்டி 1200க்கு நாங்கள் இது பண்ணோம். இந்த வாட்டி வந்துட்டு 2000 ருபீஸ். அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. கம்ப்யூட்டரெல்லாம் வச்சுக்கலாம். லாக் கீ எல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லானது தான் பசங்களுக்கெல்லாம். மரம்லாம் ரொம்ப காஸ்ட்லி, செய்யக்கூடிய காஸ்ட்லி இல்லை. ஆனால் இங்கே போய் வாங்கிக்கலாம். இந்த தலகாணி 100 ரூபாய். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. குஷன் மாதிரி இருந்தது. பஸ்ஸுன்னு 100 ருபீஸ் தான் இந்த தலகாணி. ஆச்சரியமாக இருந்துச்சு. வாங்கிட்டு ரிட்டன் வரப்போ வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. 100 ருபீஸ் ஒர்த் வைல். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பெட்டுக்கெல்லாம் கூட மேட்ரஸ் வச்சிட்ருக்குறாங்க அவங்க. ஸோ நமக்கு தேவையான அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்தாங்க. த்ரோவே ப்ரைஸு ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. கார்னரெல்லாம் வச்சுட்டு நமக்கு தேவையானது வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு 8000 to 11,000 ருபீஸு, 10,000 ருபீஸு, வேரியஸ் ஒரு குவாலிட்டிக்கு தகுந்த அப்படி ரேட் சொல்கிறாங்க. இந்த சோஃபாலாம் 8,000 ருபீஸ். இது வந்து 100 ருபீஸு. ஃபோன் கவர் 100 ருபீஸ். விதமாக இருக்குதுடாப்பா சாமி. ஹெட்ஃபோன் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்குது. என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை. இதெல்லாம் வந்து 100 ருபீஸ் தான் இந்த ஷார்ட்ஸ். பனியன்ஸ் எல்லாம் நல்லா பிராண்டட் பனியன்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த ஃபேன் வந்து 600 ருபீஸ் ஒர்க்கிங் கண்டிஷன். டு பி ஆனஸ்ட் 600 ருபீஸு ஒர்க்கிங் கண்டிஷன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கூலர் கூட வந்து 900 ருபீஸ் தான். ரொம்ப நல்லா இருந்தது, ஒர்த் வைல். இந்த மாதிரி யாருக்காச்சும் தெரிஞ்சாக்கா நீங்கள் அடுத்த வாரம் ஃப்ரைடேக்கு போங்க, கிடைக்கும் உங்களுக்கு. ரேட் வந்து கம்மியாக இருக்கும். பார்கெயின் பண்ணி வாங்க. இது ஒரு மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக தான் இது பண்ணது. எனக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே வாங்கியிருக்கிறேன். இந்த சைக்கிள் பாருங்கள், 4500 to 6000 ருபீஸு. வித் கீர் வித்தவுட் கீர் இருக்குது. பார்கெயின் பண்ணினா 500 to 800 ருபீஸ் கம்மி பண்ணி நம்ம வாங்கலாம். ஷியோராக சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒர்த் வைலான சைக்கிள் இது. பார்கெயின். குவாலிட்டி நல்லாயிருக்கு. பிரேக் இருக்கிறதும் இருக்குது, கியர் இருக்கிறதும் இருக்குது, வித்தவுட் கியரும் இருக்குது. 4500 சொல்லி 4000 சொன்னாங்க. நாங்கள் 3800 நின்னோம். அவங்க நாங்கள் சரி வரோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான அன்றாடமான தேவைகள் வந்து நிறைய குறைந்த விலையில். இதெல்லாம் 100 ரூபாய். 100 ருபீஸ் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே 100 ருபீஸ். கண்ணை பறிக்கின்ற கலரில் இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதை தவிர நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மீன் தான் வேணும்னு சொல்லி வாங்கினா அப்படியும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப 150 ருபீஸ். இது பாருங்கள், செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்க கேட்குற கலரை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேக் வாங்கினோன்னா 100 ருபீஸு. நீங்கள் பர்டிகுலர் கலரு பர்டிகுலர் சைஸ் தான் எனக்கு வேணும்னு சொன்னால் இட் வில் வேரி 150 ருபீஸ். இந்த எங்கள் ஃப்ரெண்டு வாங்கினது 150 ருபீஸ்க்கு.
இந்த மீன். ஸோ 100 ருபீஸ் பேக்கெட்டு, இது வந்து 150. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலரு அந்த சைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது காட்டுவாங்க பாருங்கள் எடுத்து. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மீன். டிஃப்ரெண்ட்டான கலரை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. 150 ருபீஸ். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. பெரிய சைஸாகவும் கூட இருக்குது. இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா 400 to 800 ருபீஸு. பார்கெயின் தான். நல்ல பிராண்டட் ஐட்டமாக வச்சுருக்குறாங்க. ஒர்த் வெல் இந்த ஜீன்ஸு 300லேருந்து ஆரம்பிச்சுட்டு 800 வரைக்கும் இங்கே இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் பார்கெயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கட்டு பண்ணால் கொடுத்துருவாங்க. இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரேட் வந்துட்டு ஒரே ஃப்ளாட் ரேட் கிடையாது. ஒரு சைஸ்க்கு ஒரு ரேட் சொன்னாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு பேக் வேண்டாம், பட் இருந்தாலும் வீடியோ எடுத்தோம். இந்த சைக்கிள் தான் ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருந்துச்சு. 4500, பட் தே வில் கிவ் 3800. பார்கெயின் பண்ணணும், பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரேட் கிடைக்கும். இல்லைன்னா 4000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வித் கியர் வந்து 5500, 58 சொல்கிறாங்க. டெய்லி மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. டெய்லி மீன்ஸ் ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு அவங்க வாங்கிட்டே வராங்க. இது போகிற வழியில் வந்து கார்ன் சாப்பிட்டோம். ஸோ நிறைய 90 கிட்ஸு 80 கிட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், ஜஸ்ட் 100 ருபீஸ் கூலிங் கிளாஸு. 1 day or 2 days கூட நம்ம ஸ்டேலாம் போட்டு விற்றுலாம். இதுதான் எனக்கு ரொம்ப இதுவானது, மிஸ் பண்ணிட்டோம். 4000 ருபீஸ் தான் இந்த டைனிங் டேபிள். காசு இல்லைன்றதால வந்துட்டோம். இதெல்லாம் 80 ருபீஸ். இந்த ஸ்நாக்ஸ் பேக்கெட்டு எல்லாமே 80 ருபீஸு. விதவிதமாக இருக்குது. காய்கறிகள் இந்த வாட்டி வந்து விலை கூட. பின்னெல்லாம் வந்து போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம்னா விலை கம்மியாக இருந்துச்சு. இந்த வாரம் வந்துட்டு கூட. ஸோ இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா 300 ஃபஸ்ட்டில் இருக்கிற ரோ, ப்ளஸ் வந்து இதெல்லாம் 500 இந்த பக்கம். ஷர்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு. இது நம்மளுடைய அட்ராக்ஷனுக்கு எது பிடிக்குதோ அது வாங்கலாம். அது மக்களாகி உங்கள் விருப்பம்தான். பிராண்டட் தான், நல்ல பிராண்ட் ஐட்டம் வச்சுருக்குறாங்க. 300 to 500. ஷர்ட்ஸ் எல்லாம் 700 சொல்கிறாங்க. இந்த ஷார்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. செப்பல் எல்லாம் லேடிஸ் செப்பல் 150, ஜென்ஸ் செப்பல் 100 ருபீஸ். ஜென்ஸ் செப்பல் 100, லேடிஸ் செப்பல் 150. இதெல்லாம் 10 ரூபா பேக்கெட், 20 ரூபா பேக்கெட்டு. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அப்பளம் வகைரா எல்லாம் இங்கே இருக்குது. சின்ன பேக்கெட் 10 ருபீஸு. கரம் மசாலா பேக்கெட்ஸு. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் 20 ருபீஸு. மக்கள் எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ப்ரொவிஷன்ஸு, வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி. இது பாருங்கள், இந்த காசு கடை. நமக்கு தேவையான பழங்காலத்து நாணயங்கள் என்னெல்லாம் தேவையோ அந்த நாணயங்களெல்லாம் வாங்கிக்கலாம். ஒன்றும் ஒரு ரேட்டாக இருக்கும். இங்கே வந்து அதிசயத்தக்க காயின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்க்க முடியாத காயின்ஸு, நோட்ஸு. இது பார்த்திங்கன்னா தண்டவாளத்துலேருந்து எல்லாமே வந்து இந்த நரிக்குறவர்கள் எப்படி மாறி வியாபாரிகளானாங்கன்றது சந்தோஷம். அவங்க வந்து பாசிமணியெல்லாம் விற்று இருக்கிறத விட ஒரு கடை வச்சுட்டு ஓனராக இருக்கிறாங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெஜாரிட்டி இந்த நரிக்குறவர்கள் கடை வச்சுருக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பூண்டு என்னடா இது விலை இப்படி கம்மியாயிடுச்சுன்னு பார்த்தேன். 100 ரூபாய்க்கு 2 கிலோ, 100 ரூபாய்க்கு 1.5 கிலோ. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய வித்தியாசமான பூண்டுகள் இருந்துச்சு. புளி 150 ரூபா தான். இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸு. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எது எடுத்தாலும் 100 ருபீஸ் தான். எது எடுத்தாலும் 100 ருபீஸ் தான். இந்த இடத்துல செம க்ரௌடு. ஓன் க்ரௌடு என் க்ரௌடும் கிடையாது. எல்லாமே 100 ருபீஸ் தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய பக்கெட் வச்சுருக்காங்க. 100. அந்த வாளி 100. பெரிய இது இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே 100 ருபீஸ் தான். எது எடுத்தாலும் 100. ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் விலை மதிவாக இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இது 10 ரூபா, 20 ரூபா. ரியலி ஒர்த் வைல் தான் இதெல்லாம். இது வீக்லி அந்த லேபர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த லேபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி அவங்க ஹவுஸ் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் இருக்கப்பட்டவங்களும் வாங்குகிறாங்க. இந்த மண்பானையே எனக்கு வந்து இந்த அகல் விளக்கு வாங்குறதுக்காக இந்த மாதம் வந்திருந்தேன் நான், கார்த்திகை தீபத்துக்கு. இங்கே வந்து அகல் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இங்கே அகல் வாங்கினோம். இந்த பாய் கூட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரேட் கூட கம்மி ரேட்டு தான் பாய். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது.
பல்லாவரம் சந்தையில் இருக்குது. இது ரொம்ப க்யூட் பேபிஸ்க்கு. 100 ருபீஸ்லேருந்து 250 வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கான செப்பல். கண்ணை பறிக்குது. எத்தனை குழந்தைக்கு ஒன்றும் விதவிதமாக போட்டு போட்டு பார்க்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு மனசை விட்டு அகலாமல், அந்த கடையை விட்டு அகலாமல் வந்துட்டோம். இந்த சேவல் ஆகட்டும், கோழி ஆகட்டும், ஜோடி 400 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் கோழிகள் விற்குது. இதெல்லாம் நாட்டு கோழிகள். நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி சந்தையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவனே சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இல்லை வளர்த்துட்டு கூட கொஞ்சம் பெருசானாலும் பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ரிலேஷன் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு வந்து பெரிய ட்ரீட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் 1000 ருபீஸ் தான். 2 கோழி 1000 ருபீஸ், 2 கோழி 800 ருபீஸு. நம்ம எல்லாம் பிராய்லர் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் காசு போனால் போதுன்னு சொல்லிட்டு உறவுகள் எல்லாரையும் கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு 2-3 கோழியை வாங்கிட்டு ஃபுல் கட்டலாம் பிரியாணியை. நீங்களும் இதுக்கு இதுவாகிடுங்க. அதை பார்த்து வந்த உடனே மெய்மறக்க செய்கிற இந்த பச்சை கிளிகள் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சலிக்காது. இந்த பப்பி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வாங்கிறதுக்கு ஒரு க்ரௌடு இருக்குது. முயல், நாய், பூனை. ஒரு பூனை பார்த்தா நாய் மாதிரியே இருக்குது. நீ நம்பவே மாட்டீங்க. அது நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க பெட் அனிமலை வளர்க்குறவங்க. இந்த டாக் பாருங்கள். இந்த டாகில் வந்து வித்தியாசம் என்னென்னா, கண் வந்து ஒரு கண் வெள்ளையாக இருக்கும், ஒரு கண் வித்தியாசமாக இருக்கும். ஆச்சரியமாயிடுச்சு இந்த டாகை பார்க்குறப்ப. இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே தெரியும் இந்த டாகு. ஸோ ஒன்று வித்தியாசமான பொருட்களை கொண்டு வந்து இந்த சந்தையில் விற்கிறாங்கன்றப்போ ஆச்சரியமாகவே இருக்குது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், ஹாய் கலராக இருக்குது முயல். இதை வளர்க்கலாம், சாப்பிடலாம். முயல் கறி அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, கலராக இருக்குது. ஸோ வாக் பண்ணலாம். இது பார்த்திங்களா, இதுதான் வந்து சொன்னேன். இது வந்து பூனை, நாய் கிடையாது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பூனை. வித்தியாசமான பூனையாக இருக்குது. அது பாருங்கள் நாக்கு எப்படி இது பண்ணி நாக்கு மூலிமா சுவாசிக்குது, மூக்கு மூலிமா சுவாசிக்காமல் நாக்கை டங்கடாங்கன்னு அடிச்சுட்டே இருக்குது பாருங்கள். வாயை திறந்துகிட்டே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? இந்த பூனைன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? நீங்கள் நம்பி தான் ஆகணும். அவ்வளோ பெரிய பூனை. இந்த 3 பூனையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன சாப்பாடு கொடுப்பாங்கன்னு கூட தெரியல. இதை பார்த்தாலே ரொம்ப பரவசமாக இருக்குது. நிறைய பேர் இந்த கவுண்டர்கிட்ட வந்துட்டு ஹாய் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதோட நாக்கு பாருங்கள் எப்படி இது பண்ணிகிட்டே இருக்குது, டக் 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 டக். ஸோ இது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. ஆனால் இது விலை கேட்கவே இல்லை. எனக்கு வந்து இதை விலை கொடுத்து வாங்கணுன்ற ஒரு ஃபீலிங் வரல. இதை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. என்ன அடுத்தவங்கிட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காகவே எல்லோரும் சொன்னாங்க, சார் இது வச்சுட்டே இருக்க, வாரம் நாங்கள்லாம் பார்ப்போன்னுட்டு. அவன் வியாபாரி எந்த ரேட்டு வருதோ அந்த ரேட்டு கொடுத்துருவான். பூனைகள் கூட நிறைய பேர் ரசிகர் இருக்கிறாங்க, அதை பெட் அனிமலாக கொடுக்குறாங்க. இந்த கிளிகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். கலர் காம்பினேஷன், சைஸஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். என் மனசை விட்டு அழகாது திருப்பி அந்த பூனைக்கிட்டே வந்துடுச்சு. ஸோ இந்த ஆடு பாருங்கள், 2-3 குட்டி ஒரு பெரிய ஆடு சேர்ந்து 10,000 ரூபாய். இந்த 2 குட்டி ஆடு, ஒரு பெரிய ஆடு, இந்த பக்கம் ஒரு ஆடு இருக்குது. 4 ஆடு சேர்ந்து 11,000 ருபீஸ் சொல்லி 10,000 ருபீஸ் கொடுத்தாங்க. இதை நம்ம வளர்த்தோம்னாலே ஒரு 4-5 மாதம் பெரிய ஆளாக ஆகிடுவாங்க. நம்ம ஷேரிங் கூட பண்ணிக்கலாம், கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா பெருசாகிடுச்சுன்னா ஃபுல்லாக மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். 10,000 ருபீஸ்க்கு இந்த 2 குட்டி, இந்த பக்கம் இருக்கிற ஒரு குட்டி ப்ளஸ் அந்த பெரிய ஆடு சேர்ந்து மொத்தமே 10,000 ருபீஸ் தான். இந்த சந்தையில் பார்த்த அதிசயம் இது ஒரு அதிசயம். ஆனால் இப்படியெல்லாம் கூட இருக்குமான்றது அவங்க சொல்கிறாங்க. 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஆடு பெருசாக வந்துடும். ஆனால் இதேமாதிரி முயல் கூட வளர்க்குறவங்களும் இருக்கிறாங்க, வாங்கி கொண்டு போய் சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. முயல் குட்டிகள் வந்து ஈஸியாகப்படும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப அருமையான கை வேலை செஞ்சது. இந்த 2 தொடப்பம் 100 ரூபாய். இந்த முறம் 200 ரூபாய் 2. அந்த கூடைகள் ரொம்ப அழகாக பின்னப்பட்டிருந்தது. அதை விட இந்த விதைகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி விதைகளெல்லாம் கிடைக்குது. நமக்கு தோட்டம் துறவு இருந்தால், மாடி தோட்டம் இருந்தால் இந்த மாதிரி விதைகளெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு பண்ணையாக வச்சுட்டு